ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு வேலையே என்னோடய பையனோட கிழிஞ்சு போன பேண்ட்டை ஆல்ட்ரு பண்ணுறது தான். முட்டிக்கிட்ட கரெக்டாக கிழிஞ்சிருக்கவும் அதை அப்படியே கட் பண்ணி டவுசர் மாதிரி மடித்து தைச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. பேண்ட்டாக பார்க்குறத விட டவுசராக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு வழியாக அந்த ப்ளவுஸை நான் தைச்சி முடிச்சிட்டேன். சூப்பராகவே வந்திருந்தது. ப்ளவுஸு சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்க வீடியோ போடுறத பார்த்து நம்ம லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்ம எதனா ஒன்று புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி இந்த வீடியோவை மாற்றி போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே அதே மாதிரி யோசிக்கணும். ஏதாவது ஒன்று சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்தளவுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு ஒரு சிலருக்காவது அது புரிஞ்சு அவங்க பெரிய ஆளானா நல்லா தானே இருக்கும், அவங்க சம்பாதிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் யோசித்தேன். இப்போ என் வீடியோவை பார்த்து திறமை இருக்கவங்க யாராவது இவங்களே இப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்களே, நம்ம போடுறதுக்கு என்ன, நமக்கு இவ்வளோ தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மோட்டிவேட் ஆகி அவங்க பெரிய ஆள் ஆனாலே போதும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். யாராவது பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கும் கொஞ்சம் சின்னதாக சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ப்ளவுஸ் கரெக்டாக வந்திருந்தது. அது கற்றுக்கும் போது தைச்சதுங்கிறதுனால ஒரு சில குறையெல்லாம் இருந்துச்சு. மற்றபடி நல்லா தான் இருந்தது ப்ளவுஸு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ப்ளவுஸோட ஃபினிஷிங் இது தான். நல்லாவே வந்திருக்கு ப்ளவுஸு. இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வாழைப்பூவில் பக்கோடா மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. வடை மாதிரியும் தட்டி போடலாம், அப்படியே உதிரியாகவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சின்ன செய்முறை பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அது வாழைப்பூ மாதிரி தெரியல. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லதை எப்படியாவது நம்ம சாப்பாட்டில் மறைச்சி கொடுத்துடணும்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணது தான். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி போண்டா பஜ்ஜி மாவு மிக்ஸில் தான் கலந்து செஞ்சுருந்தேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நம்ம கடலை மாவு, அரிசி மாவு அதெல்லாம் அளவு தெரியாது இல்லைங்களா. இது போட்டு பிசைஞ்சு செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வந்தது. பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.